வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, how to take notes from all exams, not only the PGTRB, எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. வித் மை செல்ஃப் நோட்ஸோட நான் ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் தென் புக்கோட எப்படி நம்ம நோட்ஸை எடுக்கணும் அப்படின்றதையும் நான் டெமோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு மாடலுக்கு எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, 11th ஜுவாலஜி புக் எடுத்திருக்கேன், வால்யூம் 2. ஓல்டு சிலபஸ்ல பார்க்கும்போது வால்யூம் 2 இது. ஸோ அதில் சாப்டர் பாருங்க, நம்மளுக்கு 9th லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எதுக்கு நான் இந்த டாபிக், நம்ம வீடியோ டாபிக் என்ன, ஹவு டு மேக் நோட்ஸ் ஃப்ரம் த புக் அப்படின்றது ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எதா இருந்தாலும் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இதுதான் வே, இந்த மாதிரி தான் எடுக்கணும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படிலாம் கிடையாது. ஆஸ் பர் யுவர் விஷ், உங்களோட ஓன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கும். பட் நம்ம எப்படி ஈஸியா அதை கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவ். நீங்க நிறைய யூடியூப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அண்ட் தென் மெட்டீரியல்ஸ்க்காக எங்க நிறைய இது பண்ணலாம். பட் நம்ம என்னதான் பண்ணாலும் ரிப்பீட்டடா நான் சொல்றது என்னன்னா, நம்மளோட ஓன் பாயிண்ட்ஸ், ஓன் நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களுமே எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். அதுதான். அப்போ நம்ம செல்ஃப் நோட்ஸ் எடுக்கும் போது நம்ம அந்த ஒரு சாப்டரை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சிலபஸை வந்து நல்லா தரவா படிச்சுக்கணும். அப்போ சிலபஸ்ல நம்மளுக்கு பிசியாலஜில இருக்கும் போது மூமெண்ட்ஸ் இங்க இருக்கு இல்லையா, மூமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ்ல இருக்கும், மசில்ஸோட டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கு, அண்ட் தென் மசிலோட கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இதை பத்தி எல்லாமே சிலபஸ்ல நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுல இந்த புக்ல நம்ம என்னடா 11th புக்ல நம்ம படிக்கணுமா அப்படின்றது இல்லாம அதுலயும் நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். எந்தெந்த புக் சோர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதுலயும் நம்ம பாயிண்ட்ஸை வந்து எடுத்து ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு தனியா நான் முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருந்தப்போ சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு பேஜஸ்க்கும் இடையில ஒரு கேப் விடுங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கிறோமோ, புதுசா நம்ம ரீட் பண்றோமோ, ஃப்ரம் த சோர்ஸ் ஏதாவது வேணா இருக்கலாம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப இப்ப பாருங்க, இதுல லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே நோட்ஸ் எடுக்கணும்ன்ற மோட்டிவோ இல்ல நோட்ஸ் எடுக்கின்ற தாட்லயோ நீங்க அதை எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ கொடுங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே யூஜி பிஜில படிச்சது தான், அதை நம்ம ரீகால் பண்றோம், அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு லெசனை தரோவா ஃப்ரம் த பாட்டம், டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம நல்ல தரோவா ஒரு அனலைசிஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும். ஆமா, எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாம. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இது நம்மளுக்கே தெரியும், ஒரு இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு, இதுல 1 or 2 பாயிண்ட்ஸ் இந்த ஒரு பேஜஸ்ல படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த 2 times ரீட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஓ, இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அந்த பாயிண்ட்டை யூ ஷுட் ஹைலைட் பண்ணுங்க, இல்ல தனியா நோட் எடுத்து எழுதுங்க. ஸோ சில பேரோட விஷஸ் எப்படி வேணாலும் இருக்கும். சில பேர் ஹைலைட் பண்ணி அப்படியே படிப்பாங்க புக்கை, சில பேர் வந்து தனியா நோட்ஸ் எடுத்து எழுதுவாங்க. அது உங்களோட இஷ்டம். ஸோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் டைரக்டா கொடுத்துருக்காங்க. இது நம்ம சிலபஸ்ல இருக்கு, டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப மசில்ஸ்ன்னு எடுக்கும் போது இதெல்லாம் ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் டைரக்டா பார்க்கும்போது பாருங்க, அமீபாய்ட் மூவ்மெண்ட், சீலியரி மூவ்மெண்ட், ஃபிளஜுலர் மூவ்மெண்ட், அண்ட் தென் மஸ்குலார் மூவ்மெண்ட். ஸோ இந்த 4 டைப்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்னு போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், 4 டைப்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அந்த 4 டைப்ஸ்லயும் ஹெட்டிங்கை வந்து எழுதிக்கோங்க. 1 second. ஸோ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்னும் போது ஹைலைட் பண்ணிக்கோங்க. உங்க மார்க்கர்லயோ இல்ல எதுலயோ ஒன்று உங்களை நீங்க வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இல்ல தனியா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா ஹைலைட் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலா ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, 4 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுல நம்மளுக்கு ரீட் பண்ணிருப்பீங்க நீங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, செல்ஸ் சச் அஸ் மேக்ரோ பேஜஸ் எக்ஸிட் அமீபாய்ட் மூவ்மெண்ட் ஃபார் எங்கல்ஃபிங் பேத்தோஜன்ஸ்.
சூடோபோடியா அப்படின்றது இங்க நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தெரியும் இல்லையா. சூடோபோடியானா என்னது, ஃபால்ஸ்ன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு என்ன இல்லை, லெக்ஸ் இல்லை, அதனால இது வந்து ஃபால்ஸ்ன்றது தெரியும். ஸோ சூடோபோடியா ஃபார்ம்டு பை த ஸ்ட்ரீமிங் மூமெண்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம். ஸோ அமீபாய்டு மூமெண்ட்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், சூடோபோடியான்றது ஞாபகம் வரணும். அங்கே வந்து ஃபால்ஸ் லெக்ஸ் அண்ட் தென் சீலியரி மூமெண்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், இப்போ இங்கே புக்கில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸை எழுதணும். சீலியரி மூமெண்ட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அதை எழுதுங்க, ஃபிளஜெல்லர் மூமெண்ட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அதை எழுதுங்க. அண்ட் தென் மஸ்குலார் மூமெண்ட்ஸ்க்கு வந்து ஆல் த மெமல்ஸ், ஆல் வர்டிபிரேட்ஸ் ஃபுல்லாக வரும். ஸோ அப்போ மஸ்குலார் மூமெண்ட்ஸ். ஸோ இதில் 4 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ்லும் இதோட எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரும். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் மசில்ஸில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, muscles are specialized tissues. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். which are derived from embryonic mesoderm. பாருங்க, அப்போ இந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு எடுக்கலாம், மசில்ஸ் வந்து எங்க இருந்து டிரைவ் ஆகுது. ஸோ எம்பிரியானிக் மீசோடம். நான் என்ன என்னோட வீடியோஸ் ஆகட்டும் எதா இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்ற அனலைசிஸ் பண்ணி தான், சும்மா எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லணும், எல்லா அதோட ஃபுல் ஹிஸ்டரி பயோகிராஃபி ஃபுல்லா அப்படி சொல்ற நோக்கெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம ஸோ ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லும் போது ஃபுல்லாகவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், அதையே ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நான் அதை விட்டுட்டு அந்த டாபிக்ல இருக்க A to Z அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, என்ன ஆச்சு, எதில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால மைண்ட்ல சிட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஷின் பேப்பர் அனலைஸ்ன்னு நான் சொல்றது அதுதான் முக்கியம். அந்த அனலைசிஸ் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணி அதுல எப்படி டிரைவ் ஆகுன்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ நிறைய நீங்க கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். அண்ட் தென் இப்ப பாருங்க, மசில்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் அப்படின்றோம். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனா இங்க நம்மளுக்கு இந்த செகண்ட் வேர்ட்ல மசில்ஸ் அப்போ எங்க இருந்து வரும் அப்படின்னா எம்பிரியானிக் மீசோடர்ம்ஸ்ல இருந்து டிரைவ் ஆகுது. மசில்ஸ் மட்டும் அங்க ஃபார்ம் ஆகுது. அதாவது எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல மீசோடர்ம்ன்றது மிடில் லேயர் இல்லையா, அந்த பீரியட்ல தான் என்ன ஆகுது, மசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. நாட் ஓன்லி த மசில்ஸ், அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமா இருக்கட்டும், யூரினோஜெனிட்டல் சிஸ்டமா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே இந்த மீசோடர்ம்ல தான் ஃபார்ம் ஆகும். அதை தவிர்த்து நீங்க இதை இன்ஃபர்மேஷன் நீங்க வேற எதுலயாவது படிக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம என்ன பண்ணணும், அங்க எழுதிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்றோம். அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, மசில் செல்ஸ் எல்லாமே எதால தான் மேடப் ஆயிருக்கும், மயோசைட்ஸ். மயோனாலே மசில்ஸ் இல்லையா, அப்போ மயோசைட்ஸ்னால மேடப் ஆயிருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் இதுல வேற எதுவும் இருக்கு. அப்போ டைப்ஸ் ஆஃப் 3 டைப்ஸ் இருக்கும், ஸ்கெலட்டல், விசரல் அண்ட் கார்டியாக் மசில்ஸ். ஓகே, வி நோ தட், அது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதுல முக்கியமானது பாருங்க, இது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸ்கெலட்டல் மசில் பாருங்க, வாலண்டரி மசில்ஸ். ஸ்கெலட்டல் மசில்ஸ் வந்து எப்பவுமே எதோட தான் அட்டாச் ஆயிருக்கும், போனோட தான் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த போனோட அட்டாச் ஆகுற ஃபைபருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெண்டான் சொல்லுவோம் இல்லையா. போனோட அட்டாச் ஆகுற ஃபைபருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டெண்டான். அது கொலாஜன் ஃபைபர். அப்போ மசில்ஸ் வந்து போனோட அட்டாச் ஆகிறது எது மூலமா அப்படின்னு இருந்தா டெண்டான் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு மசில்ஸும் மசில் ஃபைபர்ஸால மேடப் ஆயிருக்கும். அந்த மசில் ஃபைபர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேசிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான நேம் மாதிரி நம்மளுக்கு தெரியும், பட் நம்ம படிச்சது தான், ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு மசில் ஃபைபர்ஸும் 100ல இருந்து 1000 ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு மயோஃபைப்ரில்ஸ். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கணும். ஃப்ளோ சார்ட் மாதிரினா அப்ப மசில்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க என்ன நம்ம பார்த்தோம், மசில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட், எங்க இருந்து டிரைவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மசில்ஸ் எடுக்கும்போது எம்பிரியானிக் மீசோடம் அப்படின்னு சிங்கிளா எழுதா போடும். அப்புறம் பிலோ தட் ஹேரோ மார்க் போட்டு மயோசைட்ஸ் பிராக்கெட்ல மேட் அப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மயோசைட்ஸ்ல இருந்து 3 டைப்ஸ் ஆகுது இல்லையா. இந்த 3 டைப்ஸ் வேணும்னா எழுதிக்கலாம், இல்ல ஏன்னா இது காமன் தான், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெலட்டல் மசில்ஸ் ஏதாவது தான் அட்டாச் ஆயிருக்கும், டெண்டான் அப்படின்றத ஒரு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மசில் ஃபைபர்ஸ்க்கு நேம் என்ன, ஃபேசிக்கல் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு வந்து மயோஃபைப்ரில்ஸ். இது எப்படி இருக்கும்னா பேரலா இருக்கும் அதோட லென்த். ஓகேங்களா.
அண்ட் தென் இது எல்லாமே எதால தான் கனெக்டிவ் டிஷ்யூவால தான், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போ அந்த ஹோல் மசில் வந்து கவர் ஆனது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எபிமைசியம். இதில் பாருங்க 3 இருக்கும், எபிமைசியம், பெரிமைசியம் அண்ட் எண்டோமைசியம். ஸோ இதில் வந்து 3 இது இருக்கும். 1 செகண்ட். இதில் வந்து 3 இருக்கும். ஸோ எபிமைசியம், பெரிமைசியம் அண்ட் தென் எண்டோமைசியம். அப்போ எபிமைசியம், பெரிமைசியம், எண்டோமைசியம் இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத ஷார்ட்டா எழுதிக்கோங்க. எபிமைசியம் அப்படின்னா ஹோல் மசிலையும் கவர் ஆயிருக்கும், அதுனா எபிமைசியம். ஸோ இந்த பெரிமைசியம் அப்படின்றது என்னன்னா ஒன்லி தட் ஃபாசிக்கல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது மசில் ஃபைபர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் கவர் ஆயிருக்கிறது என்னது பெரிமைசியம். அண்ட் தென் எண்டோமைசியம் அப்படின்றது பாருங்க இந்த மசில் ஃபைபர்ஸ்ல இன்னர் பார்ட், எண்டோனாலே நம்மளுக்கு இன்டீரியர்னு தெரியும், அப்போ இன்டீரியர் செல்ஸை வந்து இது வந்து என்ன ஆகும்னா கவர் ஆயிருக்கும். ஸோ எபிமைசியம் ஹோல் மசில்ஸையும் கவர் பண்ணக்கூடியது எபிமைசியம். அண்ட் தென் கவரிங் அரௌண்ட் ஈச் ஃபேசில், அதாவது மசில் ஃபைபர்ஸ் ஒவ்வொரு மசில் ஃபைபர்ஸையும் சரௌண்டட் ஆயிருக்கிறது பெரிமைசியம். பெரின்றது அவுட்டர், எண்டோன்றது இன்னர் நம்மளுக்கு தெரியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ். அப்போ இது மாதிரி நோட்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் இதுல பார்க்கும் போது பாருங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில்ஸ். அப்போ இந்த வேர்ட் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்றது நம்மளுக்கு காமன், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இந்த மசில்ஸ்ல படிக்கும் போது இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சார்கோலெம்மா. இப்படியும் கொஸ்டின்ஸ் வரலாம். பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்றது மசில்ஸ்ல எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா சார்கோலெம்மா. இதே சைட்டோபிளாசத்தை நம்ம மசில்ஸ்ல எப்படி சொல்லுவோம்னா சார்கோபிளாசம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த சார்கோபிளாசத்துல என்னென்னலாம் இருக்கும், அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா கிளைகோசோம்ஸ் இருக்கும், மயோகுளோபின் இருக்கும். சார்கோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படின்றது நத்திங் பட் சேம் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்கு இல்லையா, அதுதான் சார்கோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். அப்ப நேம் பாருங்க, சார்கோலெம்மா அப்படின்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன், சார்கோபிளாசம் அப்படின்னா சைட்டோபிளாசம். அதாவது இதெல்லாம் மசில் ஃபைபர்ஸ்ல இருக்கக்கூடியது. அப்போ சார்கோபிளாசத்துல என்ன இருக்கு, இந்த சைட்டோபிளாசத்துல எப்படி செல் ஆர்கனல்ஸ் இருக்குமோ அது மாதிரி இங்க என்னென்னலாம் இருக்கு, கிளைகோசோம்ஸ் இருக்கு, மயோகுளோபின் இருக்கு, சார்கோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்குதா எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஸோ அப்போ இங்க பாருங்க இதுல இம்பார்ட்டன்ட் மயோகுளோபின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. மயோகுளோபின் எப்படின்னா நம்ம ஹீமோகுளோபின் எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி ஹீம் எப்படி அயன் கண்டென்ட் இருக்கும், ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணி கொண்டு போகும் இல்லையா, அதே மாதிரி மசில்ஸ்க்கு என்ன ஆகும்னா இந்த மயோகுளோபின் வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் சேம் ஹீமோகுளோபின் என்ன பண்ணுமோ அந்த ஃபங்க்ஷனை இந்த மசில்ஸும் பண்ணும். அப்போ இந்த மசில்ஸ்ல எது வந்து நம்மளுக்கு ரிசர்வையார் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்கலாம். என்ன ரிசர்வையார்னா என்னன்னா அங்க சேமிச்சு வைக்கும், தேக்கி வைக்கும் ஆக்சிஜனை. ஸோ அப்போ விச் ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிசர்வையர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டா மயோகுளோபின். ஏன்னா ஹீமோகுளோபின் மாதிரியே இந்த ஒர்க்கை பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டை வந்து என்ன பண்ணும் கேரி பண்ணும், அதனால அது ரிசர்வையர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாருங்க இதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப்லயே நம்ம நோட் பண்றோம். கிளைகோசோம்ஸ் வந்து எப்பவுமே கிளைகோசோம்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், குளுக்கோஸ் வந்து கன்வெர்டட் பண்றது தான். அப்போ கிளைகோஜன் வந்து இங்க டைரக்டா கிளைகோஜன் கிரானியூல்ஸ் வந்து பிரசன்டட் ஆயிருக்கும். அப்போ குளுக்கோஸ் ப்ராசஸ்ல நடக்கும் போது, அதாவது மசிலோட ஆக்டிவிட்டி நடக்கும் போது இந்த கிளைகோஜன் ஸ்பிளிட் ஆகி பிரேக் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா குளுக்கோஸா கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராசஸ் கிளைகோசோம்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க நம்ம சார்கோபிளாசம் பார்த்தோம் இல்லையா அங்க. அதே மாதிரி ஆக்டின் அண்ட் மயோசின் இது ரெண்டும் என்ன அப்படின்னா புரோட்டீன்ஸ், இது எல்லாமே மசிலோட புரோட்டீன்ஸ். இதுதான் மெயின் கான்ட்ராக்ஷன்ல நம்மளுக்கு இன்வால்வ் ஆகக்கூடியது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுக்கணும். அப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம், ஷார்ட் நோட் மாதிரி எழுதிக்கலாம், சைட் பை சைடு இன்ட் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது இப்போ இந்த 11th புக்ல இருந்து நான் எடுக்கிறேன். அப்போ இதுல நம்ம பிஜி புக்ல ரெஃபர் பண்ணும் போது அதுல நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் பாருங்க, எபிமைசியம் பார்த்தோம் இல்லையா, ஹோல் மசில்ஸோட அவுட்டர் லேயர்னு பார்த்தோம் இல்லையா, அண்ட் எண்டோமைசியம் இன்னர்ல பாக்குறோம், அண்ட் தென் பெரிமைசியம் சி லைக் தட் இங்க இருக்கு. ஸோ இது மசிலோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இசட் பேண்ட், ஹெச் ஜோன், சார்கோமியர் இதெல்லாம் என்னன்றது டீட்டெயிலாக வரும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி, இதில் என்ன என்சைம்ஸ் இருக்கும், ட்ரோபோனின் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை ஒரு கிளான்ஸ் பாருங்க. அண்ட் தென் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எப்படி நடக்குதுன்றது பார்க்கணும். ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அதில் வந்து
இங்க ஒரு கொடுத்திருப்பாங்க பாருங்க, which myofilament as the binding sites for calcium. இந்த மாதிரி கேட்கும் போது கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்ப இந்த த்ரூ அவுட் தி லெசன் படிச்சோம்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நம்ம நான் ஆல்ரெடி ரீட் பண்ணனால நான் சொல்றேன். which myofilament as binding the sites, கால்சியம் அங்க எங்க பைண்டிங் ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆக்டினும் அண்ட் தென் மயோசின் அப்படின்ற ரெண்டுமே மசிலோட புரோட்டீன். அப்ப ஆக்டின் ஃபிலமெண்ட்ல தான் அங்க வந்து என்ன ஆகும், பைண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கூட நம்ம விடக்கூடாது. தரோவா நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம அதையும் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஐசோடானிக், ஐசோமெட்ரிக், இது எல்லாமே நான் மசில்ஸோட வீடியோஸ் தனியா செப்பரேட்டா போடுறேன். இதை நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இப்ப போட்டிருக்கேன். இப்ப நம்ம ஸ்கெலட்டல் வந்து சிலபஸ்ல வந்து பெருசா ஒன்றும் போடல. நம்மளுக்கு மூமெண்ட்னு ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. மூமெண்ட்னு வரும்போது இது எல்லாமே வரும், பட் ஓரலா பாத்துக்கலாம். பட் மசில்ஸ் தான் டீட்டெயிலா கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல பாருங்க, டிசார்டர் ஆஃப் மஸ்குலர் ஸ்கெலட்டல் சிஸ்டம். அப்போ மசில்ஸோட டிசார்டரும் எழுதணும். மயாஸ்தீனா கிரேவிஸ் அண்ட் தென் ஏட்ரோபி, மசில் புல், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே டிசீஸும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாசரின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ பாருங்க, கிளாசரியில என்னென்ன பாருங்க, எண்டோஸ்கெலட்டனா, லிவர், மிசோடம். மிசோடம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, மிசோடம் தான் எங்க என்ன ஆகுது, எம்ப்ரியானிக்ல மிடில் லேயர்ல எது மசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நாட் ஒன்லி த மசில்ஸ், ஸ்கெலட்டல், யூரினோஜெனிட்டல், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது. மயோக்ளோபின் அப்படின்னா என்ன, மயோசின்னா நான் புரோட்டீன் சொன்னேன் இல்லையா. சார்கோலெம்மானா நம்ம என்னன்னு பார்த்தோம், செல் மெம்பரேன் பார்த்தோம் இல்லையா. அண்ட் சார்கோமியர் அது நம்ம டீட்டெயிலா படிக்கும் போது இதுதான் ஃபங்க்ஷனல் கான்ட்ராக்டல் யூனிட்னு சொல்லுவோம், மசிலோட ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லுவோம். அண்ட் தென் சார்கோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இதுல வந்து இது இதோட என்வலப்பா இருக்கும், மயோஃபைப்ரில்ஸோட என்வலப்பா தான் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர் சார்கோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். டெண்டான்றது நம்ம ஞாபகம் இருக்கும் இல்லையா, போனோட கனெக்ட் ஆகக்கூடிய மசில் ஃபைபர்ஸ், அதுதான் டெண்டான்ஸ் சொல்லுவோம். இப்போ இங்க கொஸ்டின் எவால்யூஷன் பாருங்க. இப்ப நம்ம நோட்ஸ் எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க, மசில்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம், எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க என்னது, எஸ் மீசோடம். ஈஸியா தெரியுதா. அதே மாதிரி மசில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை, ஸோ மயோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், ஓஸ்டியோசைட்ஸ், லிம்போசைட்ஸ் என்னதான் இருக்கும், எஸ் மயோசைட்ஸா தான் இருக்கும் இல்லையா, மயோசைட்ஸ் தான். அண்ட் மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு த போன்ஸ் ஆர் கால்டு, இது ஈஸியா போன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்கெலட்டல் மசில்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி எப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுனால பாருங்க, இப்போ நம்ம உட்காந்து ரொம்ப நேரம் எல்லாம் ரீட் பண்ணல, நோட்ஸ் எடுக்கும் போதே நம்மளுக்கு ஈஸியா தெரியுது. இப்போ ஸ்கெலட்டல் மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு த போன்ஸ் பை, எதுதான் பார்த்தோம், டெண்டான், லிகமெண்ட், பெக்டின், ஃபைப்ரின். நம்ம எது பார்த்தோம், டெண்டான் பார்த்தோம் இல்லையா. பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் இஸ் கால்டு, பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம், மயோஃபைப்ரில்ஸா, fasciculata, and then where option சார்கோமியரா, சார்கோபிளாசம். சார்கோமியர்னா என்ன, கான்ட்ராக்டல் யூனிட்னு பார்த்தோம் இல்லையா, மசிலோட கான்ட்ராக்ட். சார்கோபிளாசம்னா சைட்டோபிளாசம் சொன்னோம். அப்ப இந்த ரெண்டுமே கிடையாது. மயோஃபைப்ரில்ஸா, ஃபேசிலா, நம்ம ஃபர்ஸ்ட் எதுல பார்த்தோம் முன்னாடி, மயோஃபைப்ரில்ஸா, ஃபேசில் ஞாபகம் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க. அந்த இதுவே எடுக்கிறீங்க பாருங்க, மசில் ஃபைபர்ஸ், பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் கால்ட் ஃபாசில். இப்ப ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் வந்து ஏ அண்ட் பின்னு வரும். ஸோ நோட்ஸ் எடுக்கும் போது நீங்க இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம ரீட் பண்றதுக்கு டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஈஸியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2-3 வாட்டி அதை ரிவைஸ் பண்ணாலே போதும். புரியுதுங்களா. அந்த 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். அதனால நம்ம செல்ஃப் நோட்ஸ் எடுக்கணும்ன்றது சொல்றோம். நான் வந்து என்னோட செல்ஃப் நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஆல்ரெடி ஒரு 3 நோட்ஸ் இந்த கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இருக்க நோட்ஸ் ஒரு சிங்கிள் பேஜஸ் எடுத்திருப்பேன், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். வெயிட் அ மினிட். பாருங்க, பிசியாலஜிக்கு மூமெண்ட்னு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கும் போது மூமெண்ட்ல பாருங்க, அமீபாய்ட் மூமெண்ட், சீலியரி மூமெண்ட், ஃபிளஜுலர் மூமெண்ட் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாருங்க. மேக்ரோபேஜஸ் வந்து எங்கல்ஃப் பேத்தோஜன்ஸ் அமீபாய்ட் மூமெண்ட்ல நம்ம படிச்சோம் அப்படின்றத எழுதியிருப்பேன். அண்ட் தென்
சூடோபோடியான்ற ஒரு வேர்டு அங்கே போட்டிருந்தாலே நான் என்ன படிச்சேன்றது எனக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் ஸ்கெலட்டல் மசில் போது கனெக்டிவ் டிஷ்யூ இது எதால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி கனெக்டிவ் டிஷ்யூவால தான் மேடப் ஆயிருக்கும். அண்ட் மசில் ஃபாசிக்கிள்ஸ் அப்படின்னா தசை கட்டுகள், மசில் ஃபைபர்ஸ் சொல்றோம் இல்லையா, பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ். அப்போ ஸ்கெலட்டல் மசில்ஸ் எதாலெல்லாம் மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். கனெக்டிவ் டிஷ்யூ, மசில் ஃபாசிக்கிள்ஸ், பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ். அப்போ இதாலெல்லாம் மேடப் ஆயிருக்கும் அப்படின்றது எனக்கு ஞாபகம் வரும். அப்போ இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். மசில் ஃபாசிக்கிள்ஸ் அப்படின்றது என்ன, நத்திங் பட் மசில் ஃபைபர்ஸ். அப்போ மசில் ஃபைபர்ஸ்னா செல்ஸ் தான், மசிலோட செல்ஸ் தான் நம்ம மசில் ஃபைபர்ஸ் சொல்றோம். அப்போ இது எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஓவல் நியூக்ளியை வந்து பிரசன்டட் ஆயிருக்கும் அப்படின்றது எங்க பினித் ஆஃப் PM போட்டிருக்கேன், தட் இஸ் அ பிளாஸ்மா மெம்பரேனால. அப்போ மசில் ஃபைபர்ஸ் நான் ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் அதை தான் சொல்ல போறேன். மசில் ஃபைபர்ஸ்னா என்ன, சார்கோலெம்மா அப்படின்றது அங்க பார்த்தோம். இல்ல சார்கோலெம்மா அதர்வைஸ் இஸ் கால்ட் த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செல் மெம்பரேனோட ப்ராபகேட்டிங் ஆக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணும். அண்ட் தென் சார்கோபிளாசம், அதாவது மசில் ஃபைபர்ஸ்ல எதெல்லாம் இருக்கும், சார்கோலெம்மா இருக்கும், சார்கோபிளாசம் இருக்கும், மல்டிபிள் நியூக்ளியை பிரசன்டட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த சார்கோபிளாசம்னா என்ன அப்படின்றது சைட்டோபிளாசம் ஆஃப் மசில் ஃபைபர்னு எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட் இதை பத்தி தான் சொல்றதுனால நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணது ஃபர்ஸ்ட் மசில் ஃபாசிக்கிள்ஸ், அப்புறம் மசில் ஃபைபர்ஸ், சார்கோபிளாசம், மயோஃபைப்ரில்ஸ். நெக்ஸ்ட் வந்து மயோஃபைப்ரில்ஸ் பாருங்க எங்கெங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதில் இங்கெல்லாம் நான் கேப் விட்டுருப்பேன். ஸோ நான் இதை PG புக்கை ரெஃபர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இங்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ போட்டு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இது பாருங்க எவ்வளோ எண்ட் ஆஃப் பேஜஸ் வந்து வேஸ்டே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த எபிமைசியம் எண்டோமைசியம்ன்றதுல இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ அங்கங்கே உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டயக்ராமோட போட்டுக்கலாம் சிம்பிளாக. ஸோ கேப் விடணும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை, ஆஸ் பர் விஷ் உங்களோட கன்வீனியன்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் SJ பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.